குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பெரிய தையல் மிஷினில் எப்படி நம்ம நூல் மாட்டி பாபினை உள்ளே மாட்டணும், கேஸை பாபினில் மாட்டுறது எப்படி, அதுக்கப்புறம் மிஷினில் மாட்டுறது எப்படி, நூல் கோக்குறது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த வரைக்கும் அந்த ஓட்டையில் இந்த ரவுண்டை தூக்கி இப்படி மாட்டிட்டோம். இந்த கேப் வழியாக நூலில் எடுக்கணும். நூலை எடுத்துட்டேன், இந்த கேப் வழியாக எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த சைடு வழியாக அந்த நூலை வெளியில் எடுக்கணும். பெரிய மிஷினுக்கு வந்து இந்த இருக்குல்ல, இதை எடுத்து இந்த சைடு வந்து நம்மளை பார்க்க இருக்கணும். நம்ம உட்காந்துருக்க சைடுக்கு ஏத்தாக்கில் ஆப்போசிட்டாக நமக்கு உட்காந்துருக்கிறதுக்கு எதிர்த்தால வர்ற மாதிரி இதை மாட்டணும். நூலை என்ன செய்யணும், இந்த இதில் போடணும். இப்படி தூக்கிட்டு இப்படி கொடுத்த வேண்டியதான். நூலை வந்து இதில் மாட்ட போகிறோம். மாட்டியாச்சு. இப்போது இந்த நூலை இந்த இருக்கு இல்லையா, இந்த ஓட்டைக்குள்ளே கொடுத்து இந்த சைடு வந்தோடனே இந்த ஓட்டைக்குள்ளே இங்கேருந்து இங்கே கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஓட்டைக்குள்ளே கொடுத்தாச்சு. மொத்தம் இந்த பாருங்க, இதில் 3 ஓட்டை இருக்கா, 1 2 3. மொதல் ஓட்டையில் கொடுத்து இந்த சைடு வந்தோடனே இந்த சைடு இருந்து இந்த லாஸ்ட் ஓட்டைக்குள்ளே கொடுக்கணும். மொதல் ஓட்டையில் கொடுத்தாச்சு. இப்போது நூல் அடுத்து லாஸ்ட் ஓட்டையில் இப்போ பாருங்கள், லாஸ்ட் ஓட்டையிலையும் கொடுத்தாச்சு. லாஸ்ட் ஓட்டையில் கொடுத்ததுக்கப்புறமா இதான் நம்ம பண்ணுற மேஜர் மிஸ்டேக். இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா, நூல் எப்படி பிடிச்சிருக்கேன்னா, இந்த நூல் வந்து இந்த கம்பிக்கு உள்ளே போகணும். உள்ளே போயிட்டு இந்த வளையத்துக்கு சென்டரில் வரணும். இந்த இருக்குல்லையா, அந்த சில்வர் இந்த வளையத்துக்கு உள்ளோடி நூலை கொடுத்து இந்த சைடு இழுத்துடணும். இழுத்ததுக்கப்புறமா இந்த இருக்குல்ல, இதில் இப்படி கீழே கொண்டு போகணும். கீழே கொண்டு போயிட்டோமா, இப்போ இந்த இதில் ஒன்று இருக்கா, இதை தூக்கி இப்படி இங்கே இருக்குது, இப்படி தூக்கி இந்த சைடு கொண்டு வந்து இப்படி மேலே இப்படி இழுத்துட்டோன்னா வந்துடும். அடுத்ததாக இந்த இருக்குல்ல, இந்த ஓட்டைக்குள்ளே இங்கேருந்து கொடுக்க போகிறோம். அடுத்து இந்த வளையத்தில் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த இருக்குது பார்த்திங்களா, இந்த பின் ஃபஸ்ட்டு இந்த வளையத்தில் கொடுத்துருக்கோம். அடுத்து இந்த வளையத்தில் கொடுக்க போகிறோம். இதில் கொடுத்துட்டு இந்த இருக்க நிப்பு, இந்த இருக்குல்ல அந்த வளையம், இதுக்குள்ளோடி எடுத்து திரும்ப ஊசியில் கோர்க்க போகிறோம். இப்போது இந்த வளையத்தில் கொடுத்துச்சு. அடுத்து இந்த வளையத்தில் கொடுத்தாச்சு. இந்த இருக்குல்ல, இந்த நிப்புக்குள்ளேயும் கொடுத்துட்டேன், ஊசிக்குள்ளேயும் கொடுத்துட்டேன். ஊசிக்குள்ளே கொடுத்ததுக்கப்புறமா இந்த இருக்குல்லையே, அந்த த்ரெட்டை இப்படி பிடிச்சிட்டு ஊசி கீழே கொடுத்து அடியில் இருக்க நூலை நம்ம எடுக்க போகிறோம். இந்த கை பிடிச்சிட்டேன். இந்த நூலை பிடிச்சிக்கிட்டு அடியில் இருக்க நூலே எடுத்தாச்சு. இப்போ அடியில் இருக்க நூல் வந்தோடனே இதை இப்படி எடுத்து விட்டுட்டு இந்த 2 நூலையும் சேர்த்து இங்கே விட்டுறோம். இப்போ மிஷினில் நூலை கொடுத்தாச்சு. இப்போ நூலெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டோம். நம்மளோட ஸ்டிச்சிங் கரெக்டாக தையல் கரெக்டாக விழுதான்றதை செக் பண்ண போகிறோம். தையல் நல்லா விழ ஆரம்பிச்சிட்டு, இன்னும் லைட்டாக கொஞ்சம் பேக்கில் ரிவர்ஸ் போனதுனால கொஞ்சம் இப்படி ஆகிட்டு, மற்றபடி தையல் சூப்பராக வந்துட்டு. நூல் இப்படி தான் கோக்கணும். இன்னும் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா லக்ஷ்மி பாலசுப்ரமணியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி வீடியோஸை பாருங்கள்.